என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவின் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய ஓட்டத்தை முடித்த சமயத்தில் யோசுவா அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு நேராய் அந்த இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். திகைத்து நின்று கொண்டிருக்கிற யோசுவா, இவ்வளவு பெரிய மந்தையை எப்படி நான் மேய்க்கப் போகிறேன், இவ்வளவு பெரிய சேனையை எப்படி நான் கானானுக்குள் கொண்டு போகப் போகிறேன் என்று சொல்லி தனக்கு முன்பாக நிற்கிற மிகப்பெரிய அந்த ஊழியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா, நீ தனியே இல்லை, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் உனக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? ஊழியத்தில் நீங்கள் சந்திக்கிற சவால் விடுகிற பல காரியங்கள், இவைகளெல்லாம் காணும் பொழுது உங்களுக்குள் சோறு ஏற்பட்டு விடுகிறதா? மனம் கலங்கி போய் பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ தனியா இல்லை, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் தனியே இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பாக நிற்கிற காரியம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சவாலை உங்களுக்கு முன்பாக அது சொல்லி கொண்டிருந்தாலும், நான் தனித்து விடப்படவில்லை, மாறாக என்னோடு கூட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் அவைகளை எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அருமையான படிக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் படிப்பிலே மிக சிரமப்படுகிறீர்களா? எவ்வளவு படித்தாலும் என் மனதிலே நிறுத்த முடியவில்லை, இந்த பாடம் எனக்கு மிக கடினமாக இருக்கிறது என்று சொல்லி மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா? உங்களுக்குள் கர்த்தர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என் மகனே, என் மகளே, நீ தனியா இல்லை, மாறாக நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள் அவரை சார்ந்து கொண்டு செயல்படுகிற ஆச்சரியமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இன்றைய நாளிலிருந்து ஒரு ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியே இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.